ஹலோ ஆல். ரீசெண்டாக சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். இந்த சம்ம எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூல் தாங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் போர்ட் மாஸ். இதில் பி அப்படின்றது ப்ராக்கெட்டுங்க. ஓனா ஆஃப் தோ இங்கே இருக்குல்ல இது. டினா டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், தென் எஸ்னா சப்ராக்ஷன். இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க 7. இங்கே டிவிஷன் இருக்குங்க. 3 ஆஃப் 1/4 எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 1/4 இந்த மாதிரி எழுதலாமா? ஸோ இது எப்படிங்க இருக்கும்? 3/4 ஆகுமா? ஸோ இங்கே அப்படியே எழுதுங்க 7. இங்கே டிவிஷன் இருக்குங்க. இது நமக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறுச்சுன்னா இந்த 3/4 எப்படி சேஞ்ச் ஆகும்? 4/3ன்னு சேஞ்ச் ஆகுமா? இந்த இன்ட்டு அப்படியே எழுதலாம். தென் அகைன் இங்கே உங்களுக்கு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிவிஷன் தானே பண்ணணும். இப்போ டிவிஷன் பண்ணுங்கள். 3/4 டிவைடட் பை 4/5ன்னு இருக்குங்க. ஸோ இங்கே மல்டிபிள் சிம்பிள் வந்துச்சுன்னா நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 4/5 5/4 சேஞ்ச் ஆகுமா? இன்ட்டு இந்த 6/5 அப்படியே இருக்குமா? இங்கே நமக்கு டிவிஷன் இருக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும். இங்கே நமக்கு பாருங்கள், இங்கே டிவிஷன் இருக்குது, இங்கே ஆஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். இந்த ஆஃப் தானே சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க? 3 டிவைடட் பை 4 ஆஃப் 2/3ன்னு இருக்கா? இப்படி தானே இருக்குது. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணலாமா? தென் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 டைம் இங்கே 2 டைம் இருக்குமா? ஸோ 1 டிவைடட் பை 2ன்னு இருக்குமாங்க. அப்போ 2 டிவைடட் பை 3 இங்கே டிவிஷன் சிம்பிள் தானேங்க இருக்குது. ஸோ இன்ட்டு இந்த 1/2 என்ன ஆகும்? 2/1 இருக்குமா? இப்போ அகைன் ஃபர்தராக சால்வ் பண்ணுவோமா? 7 இன்ட்டு 4 என்னங்க வரும்? 28 டிவைடட் பை 3 இன்ட்டு இதை இங்கேயே சால்வ் பண்ணுங்கள். 5 கேன்சல் ஆகிடும். தென் இது 2 டைம்ஸ் இருக்குங்க. இது 3 டைம்ஸ் இருக்கும். 3 இன்ட்டு 3 என்ன வரும்? 9 டிவைடட் பை 4 இன்ட்டு 2 என்னது? 8 வருமா? 9/8 வருமா? இங்கே நமக்கு என்னங்க இருக்குது? டிவைடட் பை இதை இங்கேயே சால்வ் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 என்ன வரும்? 4 டிவைடட் பை 3ன்னு இருக்கா? நமக்கு இங்கே டிவிஷன் தானேங்க இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளாக சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த 4/3 நமக்கு 3/4 சேஞ்ச் ஆகுமா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? இந்த 4க்கு இந்த 28ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் வருங்க. தென் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குமா? ஸோ 7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 தானே. ஸோ 9 இன்ட்டு 7 என்னங்க வரும்? 63 வருமா? டிவைடட் பை 8. நமக்கு ஆப்ஷனில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 63யை 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் வருங்க. ஸோ 56 இருக்குமா? ரிமைண்டர் 7. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா 7 டிவைடட் பை 8. ஆப்ஷன் பி.